வரலாறோட முக்கியத்துவத்தை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஒரு நாட்டோட முன்னேற்றமே அதோட வரலாறுல தான் இருக்கு. நம்ம எல்லாருக்குமே நம்மளோட முன்னோர்களை பத்தியும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை முறையை பத்தியும் தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய கடமையில ஒண்ணு. ஏன்னா நம்மளோட அடையாளமே நமக்கு தெரியாம புதுசா ஒரு அடையாளத்தை நம்மளால உருவாக்க முடியாது. அதனாலதான் அகழாய்வுகள் பல இடத்துல இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு. அழிஞ்சு போன விஷயங்களை கண்டுபிடிக்கிறதால இப்ப என்ன ஆக போகுது அப்படின்னு சிலர் யோசிக்கலாம். ஆனா நாம கற்பனை கூட பண்ணி பார்க்காத பல விஷயங்கள் அதுல இருக்கு. இத பத்தி ஆர்கியாலஜிஸ்ட், அகழ்வாராய்ச்சி துறையில இருக்கிறவங்க மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். இப்ப கூட சமீபத்துல கீழடியில சில முன்னோர்கள் உபயோகப்படுத்தி இருந்த சில பொருட்களை கண்டுபிடிச்சிருந்தாங்க. அது ஏன் அங்க மட்டும் தேடுறாங்க, எல்லா இடத்துலயும் தேடி பார்க்கலாமேன்னு உங்க எல்லாருக்குமே தோணும். அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஆதிச்சநல்லூர் கீழடி அகழாய்வுகளை பத்தி நாம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டுல திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கிற ஒரு ஊர் தான் ஆதிச்சநல்லூர். இந்த ஊர் தான் பண்டைய கால தமிழ் நாகரிகத்தை பத்தி பல விஷயங்களை பத்தி நமக்கு கொடுத்த ஒரு தொல்லியல் தளமா இருக்கு. ஏன்னா ஆதிச்சநல்லூர்ல பண்ண அகழ்வாராய்ச்சி மூலமா பல தொல் பொருட்கள், கட்டமைப்புகள், அப்புறம் புதை குழிகள் இதெல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 114 ஏக்கர் பரப்பளவுள்ள புதை குழிகள் அங்க இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட குறிப்பிட்ட ஒரு பகுதியே மண்ணுக்குள்ள புதைஞ்சு போயிருக்கு. அதன் மூலமா தான் பண்டைய கால மக்கள் என்ன மாதிரியான கல்ச்சர் ஃபாலோ பண்ணாங்க, அவங்களோட சமூக அமைப்பு, அவங்க எந்த மாதிரியான நம்பிக்கையெல்லாம் வச்சிருந்தாங்கன்னு அதெல்லாம் நமக்கு தெரிய வந்துச்சு. அங்கிருந்து எடுக்கப்பட்ட சில ஜாடிகளை வச்சுதான் அவங்க வயசானவங்களை எப்படி அடக்கம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயமே நமக்கு தெரிய வந்துச்சு. இதை பத்தி நம்ம ஸ்கூல் சோசியல் சயின்ஸ்ல கொஞ்சம் படிச்சிருப்போம். அந்த மண்பானைகளை வச்சுதான் ஆதிச்சநல்லூர் பழங்கால மக்களோட மரணம், அவங்களோட இறுதி சடங்கு முறைகள் இதெல்லாம் பத்தி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. இல்லனா அப்படியெல்லாம் சில முறைகள் அவங்க ஃபாலோ பண்றாங்கன்ற விஷயமே நமக்கு தெரியாம போயிருக்கும். மறைக்கப்பட்ட சில வரலாறுகள், மறைக்கப்பட்ட பல தகவல்கள் இதெல்லாமே அகழ்வாராய்ச்சிகள் மூலமா தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க கண்டுபிடிச்ச சில பொருட்கள் மெகாலித் காலத்துல என்ன மாதிரியான தொழில்நுட்பம், கைவினை திறன் எல்லாம் இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க நிறைய இரும்பு கருவி, நகை, அப்புறம் மண் பாண்டம்னு பல கலை பொருட்கள் இது வரைக்கும் கிடைச்சிருக்கு. இது அவங்களோட தொழில்நுட்ப திறனை சொல்றது மட்டும் இல்லாம அவங்களோட அன்றாட வாழ்க்கை, வர்த்தக நெட்வொர்க், பொருளாதார நடவடிக்கை இது எல்லாத்தையுமே நமக்கு வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கு. இப்படி இன்னமுமே நாம கொஞ்சமும் நினைக்காத பல விஷயங்கள் இந்த ஆதிச்சநல்லூர் கீழடி அகழாய்வுகள்ல இருக்கு. அதை பத்தி எல்லாம் இனி வரப்போற ஒவ்வொரு எபிசோட்லயும் நாம விரிவா பார்க்கலாம். இப்ப வாங்க நாம முதல் எபிசோடுக்கு போலாம்.